என் அக்கா பையன் என்கிட்ட இருந்து பால் வேணும்னு கேக்குறான். நேற்று പറയുമ്പോ പാലിലാ തുടങ്ങേണ്ടത്. அவன் குழந்தையா இருந்தா கூட பரவாயில்ல கைஸ், பால் குடுக்கலாம். ஆனா அவன் பார்த்தா என் புருஷனோட ஹைட்டா இருக்கிறான். സുരേഷാ നീ ക്ലൂന അല്ല കളീന്ന ഉദ്ദേശിച്ചിനി. எத்தனா மட்டும் போதாது, அந்த இடத்த போட்டு நல்லா நக்கணும். நல்ல சுயம்பை. அப்பதான் உன் ஆளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். എന്നെ കൊണ്ട് എത്ര സൂചിപ്പിക്കാൻ പറ്റുമോ അത്ര ഞാൻ സൂചിപ്പിച്ചിരിക്കും. உனக்கு எப்படி பண்ணா பிடிக்கும்? എനിക്കാണെങ്കിൽ വിരലിടാതെ പറ്റത്തുമില്ല. നാട്ടിലെ ശീലിച്ചു പോയതാണേ. எனக்கு படுக்கா வச்சு விரிச்சு அடிசாதான். ഇവന്റെ സീറ്റ വരച്ചത് എന്റെ തലയെ വരച്ചിരുന്നെങ്കിൽ எனக்கு படுக்கா வச்சு விரிச்சு அடிசாதான். ഇനിയും കേൾക്കാനുള്ള മുസ്ലിം പോർ ഇദ്ദേഹത്തിനില്ല. അയ്യോ ഒന്ന് കുഞ്ഞു തരൂ. நீங்க அப்படி அடிப்பீங்களா? അതൊക്കെ ഞാൻ കാണിച്ചു തരാമേ. கொட்டைய நல்லா சப்புடின்னு என்னோட ஆளு சொல்றான். പുതിയ വേലക്കാരി സൂപ്പർ സാധനല്ലേ? சப்புனா வலிக்குதுன்னு அவனே தான் சொல்றா. Today I completed 59. Tomorrow I'm going to do 69. சப்புனா வலிக்குதுன்னு அவனே தான் சொல்றா. അയ്യടാ, പെണ്ണുങ്ങളെ സഹായിക്കാൻ എന്തൊരു ഉത്സാഹം. கொட்டைய நல்லா சப்புடின்னு என்னோட ஆளு சொல்றான். சப்புனா வலிக்குதுன்னு அவனே தான் சொல்றா. இப்படி சொன்னா நான் என்னதாங்க பண்றது? നേരത്തെ 101 അങ്ങോട്ട് പൊട്ടിക്ക. ഇത്തിരി വലുതായിക്കോട്ടെ. என்னோட காய் சின்னதா இருந்தா நான் என்னங்க பண்றது? അതുവരെ ഞാൻ വേണേലും ഒന്ന് ഹാൻഡിൽ. என்னோட காய் சின்னதா இருந்தா நான் என்னங்க பண்றது? ഒരു 50-55 കിലോ വരും. என்னோட காய் சின்னதா இருந்தா நான் என்னங்க பண்றது? இதுக்கெல்லாம் என்னோட ஆளு பிரேக்கப் பண்ணிட்டு போறான். എന്താണ് നിനക്ക് സ്ത്രീകളെടുത്ത് കാര്യം? ഞാൻ വെറുതെ ഇങ്ങനെ കൈയ്യട. സ്വാതന്ത്ര്യം അല്പം കൂടുതൽ തന്നത് വെറുതെ മേഞ്ഞു കിടക്കാനല്ല. என்ன ரீசன் கேட்டா என்னோட காயில இருந்து பால் வராதான். ഒറ്റക്കിട്ട് പിടിച്ചാടും. ഇവിടെ എന്താ ചോദിക്കാനും പറയാൻ ആരും ഇല്ലെന്ന് കരുതിയോ? സത്യം പറയണോ? என்ன ரீசன் கேட்டா என்னோட காயில இருந்து பால் வராதான். ആ കുട്ടീന്റെ കൂടെ ഒരു ദിവസം ഒരു ദിവസം ജീവിച്ചില്ലെങ്കിൽ ഈ ശരീരം വേവില്ല.